தாய் பிங்க் குவாவா ஜூஸ். என்னடா என்னென்னமோ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எங்கள் வீட்லேயும் இப்படி தான் சொன்னாங்க. என்ன இது தாய்க்கிழவி ஜூஸா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிண்டல் பண்ண வாய் இந்த ஜூஸை குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல 2 கொய்யாக்காவை நான் இங்கே தண்ணியில் க்ளீனாக கழுவி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான கொய்யாக்காவாக தான் வந்துச்சு. நான் ஜெப்டோவில் தான் ஆர்டர் பண்ணேன். இப்போ இந்த கொய்யாக்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணினா மேலே இருக்கிற பகுதியை மட்டும் ரவுண்டாக இந்த மாதிரி கேப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 கொய்யாக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது 0% வேஸ்ட் இருக்கக்கூடிய ஜூஸ். அதாவது நம்ம கிளாஸ்லேயோ இல்லை ஒரு கப்புலேயோ குடிக்க போகிறது இல்லை, இதை இந்த கொய்யாக்காவிலேயே தான் குடிக்க போகிறோம் இந்த ஜூஸ். அதனால இந்த கொய்யாக்காவையே கப்பாக மாற்ற போகிறோம். ஸோ இந்த கொய்யாக்காவில் இருக்கிற அந்த பழத்தை ஒரு ஷார்ப்பான ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 காயிலையும் இருக்கிற அந்த பழத்தை எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட், 1 பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் இல்லைன்னா ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்து இதை ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஜூஸ் ரெடி. இப்போ கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணோம் இல்லையா, அதுவும் இல்லாமல் கொய்யாக்கான உப்பு காரம் இல்லாமல் எப்படி, அதனால உப்பு காரம் ஒரு பிளேட்டில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த உப்பு காரத்தில் என்ன பண்ண போகிறோம், அந்த கொய்யாக்காவை எடுத்து இதில் டிப் பண்ண போகிறோம். ஸோ அந்த சைட்ஸ் எல்லாம் இந்த உப்பு காரத்தில் ஒட்டி குடிக்கும் போது அந்த உப்பு காரம் புளின்ட்டு டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்க போகுது. ஸோ இது பார்க்குறதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 கப்பு கொய்யாக்கா கப்ஸையுமே க்ளீனாக இந்த மாதிரி மிளகா உப்பில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முதல்லையே தயார் பண்ணி வச்ச அந்த ஜூஸை இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதானா, நம்மளோட ஜூஸ் ரெடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூஸ் எல்லாம் ரெடி தான். ஆனாலும் இது கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சு, டிங்கரிங் வேலை, மேக்கப் எல்லாம் பண்ணணும். அது என்னன்னா, இது கோவா ஜூஸை கோவாக்கே போய் குடிச்ச ஃபீல் வரணும் இல்லையா, அதுக்காக இதில் 2 குட்டி ஸ்ட்ராவை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது மேலே முதல்லையே கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த கோவாவோட தலையை வெட்டணும் இல்லையா, அதை தூக்கி இது மேலேயே மூடிட்டு இதை ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் எடுத்து குடிச்சிங்கன்னா அருமையான தாய் பிங்க் குவாவா ஜூஸ், அதாவது எங்க வீட்டுல சொல்ற மாதிரி தாய் கிழவி ஜூஸ் ரெடி பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.